தாங்க சொன்னீங்க. என்னது? நான் எப்படி சொல்றேன்னு அப்படியே சொல்றாங்க. நீ விட்டுறாதடா. ஆமா எனக்கு போச்சு. உட்காராரு பாத்து. அதான் இதால தென்ன வீடியோ கட்டாயா. டேய் மன்னாதி மன்னர்கள் போட்டி புகழக்கூடிய போட்டி புகழக்கூடிய மன்னனாகிய பிரமதேவா மந்திரி கோபாலிக்கு நானும் 10வது கேட்ட வேண்டியதான் கண்டு நானும் சம்பள சாமி கடிச்சதுரா மூணு சேல பிடிச்ச நாய சாவுக்கு வெடிக்கலையா போய் தான் வெடிப்பாங்க சாமி இதை நான் அடுப்பூதுல போனேன் கீழத்தான் கீழே வைக்காதீங்க கீழே வச்சுதாங்க வந்த தெரியுங்க எனக்கு நீ தாண்டே ஏத்தி போடுவான் உள்ள இருக்கிற பிள்ளைங்க தாங்காதேன்னு பாக்குறேன் இந்த பிரம்மதேவன் நான் எப்படி பிறந்தவன் எப்படி சாமி பிறந்தீங்க எப்பறா பிறந்த நானும் எங்க அம்மா சண்டை விட்டா எங்க அப்பா விந்த விட்டார் நான் வந்து நான் வந்தது இப்படி நீ எப்படி சாமி வந்த தாயினுடைய அங்கத்திலே பிறந்தவன் நீ அப்படி பிறந்தங்க நீங்க நான் எப்படி பிறந்தேன் நீங்க எப்படி பிறந்தீங்க பிறந்தீங்க அடிக்கடி நெருக்கடி செய்யறேன் இது ஆபத்து காரியம் தப்ப தவிர பேசினா சாமி நீ பிய்யம் என்று மூஞ்சில துப்பிச்ச
ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணனுடைய மகாராஜா ஊம்பே ஸ்ரீமந்த நாராயணனுடைய கண்ணனுடைய உந்தின்று சொல்லக்கூடிய தொப்பில் வழியாக ஒரு தாமரை வெளிய 5 சிரம் 4 வேதம் இந்த பிரம்மா அந்த தாமரையில் பிறந்தவன் ஸ்ரீமந்த நாராயணனுடைய உந்தியில் பிறந்தவன் அப்படி உந்தியில் பிறந்து இந்த பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். தாங்களும் மாலை விட்டு வேலை விட்டீர்களே, தேவியால் யாருங்க? போட்டுக்காரு யார் தெரியுமா? யாரு மாலை சொல்லுங்க. கேக்குதா இல்லையா? அப்ப செஞ்சனாலே மறந்துருப்பாரு.
இன்னும் அங்க போயிட்டு செடிலாம் போயிடுச்சா செடிலாம் போய்க்குது சொல்லிட்டு செடி கூட போட போயிடுச்சு பட்ட குஞ்சு எத்தனைங்க வாழை குஞ்சு எத்தனைங்க பட்ட குஞ்சுங்கிற வாழை குஞ்சுங்கிற இல்ல சாமி பொட்ட பிள்ளைங்க எத்தனை ஆம்பளை பசங்க எத்தனை அதுக்கு இப்படி ஒரு தெரியாது சாமி ரொம்ப கெட்ட அவங்கள சேர்ந்தா என்ன எத்தனை குழந்தைங்க இந்த உலகத்தையே நான் படைத்தவன் எனக்கு குழந்தைகள் அளவில்லாதது ஆமாடா என் படைப்பில் பிறந்தவர்கள் அனைவரும் பேர்களும் எல்லாரும் ஓம்பலைங்களா சாமி அப்படின்னா உனக்கு ஏடிச்சு வந்துருக்கணுமே கடவுளுக்கு எதிராக நோவு என்றும் இளமையாகவே இருப்போம் அப்பா எல்லாம் பண்ண செய்வது நீங்க செய்வது நீங்க ஒருவருக்கு தெரியாம எங்க அம்மாவை வச்சுக்கிட்டு ஒருவருக்கு தெரியாது செய்வது என்ன தெரியுமா ஒருவருக்கு தெரியாது செய்வது உன் தாயினுடைய அங்கத்திலே கருவாகப்பட்டது ஜனிக்கிறது அல்லவா என்னுடைய அருளால் தாயோட கருப்பு பை இல்லையா ஒரே ஒரு சிவப்பு பை தான் வச்சிருந்தாங்க கருப்பு பை தாயினுடைய அங்கத்தில் பவுர்ரா அட பவுர எப்படி சாமி கை சிக்குதா நீ சொன்னீங்க எது சாமி கடவுள மேட்டு நான் மாரியாய் கும்பல காரியாய் கும்பல எதையும் கும்பலைங்க உங்களே இந்த மாதிரி குலதெய்வமா எதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பிடிப்பேன் கம்மியா பிடிப்பேன் அடுப்பு இல்லாம இருந்தா நான் சாயந்தரம் கூட பிடிப்பேன் என் சாமி பசிச்சதுன்னா எங்க போய் சாப்பிடுவேன் பசின்னா என்னன்னு தெரியாது தண்ணி தாவனா தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் நித்திரை கித்திரை எதுவுமே கிடையாதுடா நான் அப்படி கிடையாது எனக்கு பசி எடுக்குங்க பசியா இருந்தா அதே ரெண்டு கடிச்சு பாத்துக்குவேன் எதனா சொல்லிட்டு இருக்கிற தண்ணி தாவமா இருந்தா அதே நக்கி பாத்துக்குவேன் என்னப்பா சொல்ற தூக்கம் வரமா இருந்தா அதே தலை வச்சு தூங்கிக்குவேன் அட்டமால ஏறி படுறான் எதனா நானும் ஒரு தேவனாவும் ஆமாடா என் சாமி மூர்த்தி தேவன் சத்தியமா இருக்கும் 4 பேர் இருக்காங்கடா ஆத்தல் அப்படியா யாராங்க மும்மூர்த்தி தேவன் அடிக்கடி நெருக்கடி செய்வாங்க ஆத்தல் ஆத்தல் அழித்தல் படைத்தல் தப்பே என்ன இது கிடையாது வேற எது
குவார்ட்டர் வாட்டர் டம்ளர் சைடு குவார்ட்டர் வாட்டர் டம்ளர் சைடு இதுதான் உலகத்தின் முதல் தெய்வம். நாலு தெய்வம் வராங்க, உன் கணக்குல தான் 3. கணக்குப்படி அது 4 வந்துட்டு போச்சு. இப்படி பிரம்மதேவன் நான் தெரிந்தாலும் இப்படி படைக்கும் பொருள் ஏற்பட்டாலும் என்ன எத்தனை குழந்தைகளுங்க எனக்கு நிர்வாகம் செஞ்சாங்க 4 தக்கன் தரணி நக்கன் தரணி தக்கன் தரணி இப்படி 3 பிறந்தார்கள். அப்படி பிறந்து சத்தியலோகத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வருகிறேன். அப்படியாக இருந்தாலும் இன்று தினம் பின்னப்படிக்க போக வேண்டும். 2 பேரும் சேர்ந்து போவதா இருந்தால் என் மனைவி அழைத்து மனைவி எடுத்து ஒரு அத்தி சொல்லி விட்டு போகணும். சீக்கிரம் நாளைக்கு என் மனைவி கலைவாடி அழைத்து வா. ஓகே அப்படியா? அபகூதி எப்படி என்றால் எப்படி என்றால் கேளுங்கள் சபையார்களே, பிரம்மதேவனாகப்பட்டவரோ சரஸ்வதி அழைக்க அதே சமயத்தில் சரஸ்வதி சபை தர்பார் மற்ற அவரால் ஏன் மாறிக்குற அழைச்சோடு இருக்குமா?
ஏப்பா டேய் ஏன்டா அழுவுற அண்ணா ஒட்டப்பட எப்படி அப்படியே வந்து போதே இப்படி அழுதுட்டு இருக்கிற அது ஒரு வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஆமா என்ன விஷயம் உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணா பிள்ளை வந்துச்சு இல்ல அந்த ஒட்ட பிள்ளை ஒட்டப்படன்னு சொன்னேன். அந்த பிள்ளை என்கிட்ட பேசாம போயிடுச்சுடா. அந்த பிள்ளை கொஞ்சம் வெக்கப்பட்டு கூட பேசாம இருந்திருக்கும். நீ பேசணும்ல. நான் சைகை காட்டுனேனே. எப்படி யாரா ஒத்துக்கோப்பா. அதுக்கு என்ன வேற ஆளா பாக்க. சரி சரி ஜாவரங்கடா சரி நூறாட்டம் மாத்த போறா என்னன்னு கேளு. அண்ணா ஏய் பையா சோடி போல இப்ப வந்த பிள்ளை என்கிட்ட பேசல சாவரனா சாவரியா ஒரு எடுத்து போடணும் அந்த செல்ல எடுத்து சாவரியா சாவரியா அண்ணா கொண்டுட்டு வாடா அண்ணா கவத்தை எடுடா அண்ணா கூட குடிங்களா வாங்கடா இதுல நடுவுல போடுறான். நான் போடுறதுக்கு தான் போடுவேன். இஷ்டப்பட்டா போட்டுக்க. அவர் எப்படா போடுற சுருக்கு ஐயப்ப பிட்டா அல்ப பிட்டா சாவரியா அண்ணா நான் போயிட்டு வரட்டுமா? அந்த வாடா அண்ணா ஐயா போட தட்டு நாளைக்கு தான் முள்ள போச்சு இருக்காங்க அண்ணா எனக்கு உள்ள போகுமா ஆனா போயாளே அக்கப்பூரே எங்களை பாத்து இப்படி பாத்து சாவரியா அண்ணா ஏன்டா சாவறதா சாவரதே சாவரண்டா என்ன ஆச்சு உனக்கு? இது மாதிரி சட்டை நான் போட்டே பார்த்தது போட்டு பார்த்து செத்து போயிடுவேன் கரண்டி இல்லடா வேணும். கரண்டி இல்லடா ஆச்சு உனக்கு. அண்ணா கடைசி ஆச்சுண்ணா செத்து போயிட்டு ஏன்டா சாவறதுன்னு முடிவாகி போச்சு. இது மாதிரி மஞ்சள் துண்டு நான் தோடு மேலேயே போட்டது இல்லைண்ணா பொருடாசி மாதிரி பிறந்த உடனே வீடு வாசல் வச்சுட்டாங்க. அண்ணா அப்புறம்டா இன்னும் ஒரே ஒரு ஆசைண்ணா இது மாதிரி மஞ்சள் வச்சு கடைசி ஆசைண்ணா சட்டம்னு எடுத்துக்க. மாமா அண்ணா என்னடா வரேன் சோடி போல சொல்லாம எப்படி நாங்க பண்றது நானே வந்து வச்சுக்காடா அண்ணா போடா இது மாதிரி வெள்ள பண்ணிடுறே வச்சுக்காடா சாவுடா சீக்கிரம் ஏண்டா இது மாதிரி வாச்சு சீக்கிரம் சாவுடா எடுத்துக்கிறேன் போயிட்டு அண்ணா ஏண்டா இது மாதிரி காப்பேனா போட்டது கை ஒடிச்சு போச்சு கழட்ட முடியாதுடா அண்ணா இந்த மோதிரத்தையாவது கொடுங்க அண்ணா இது கழட்ட முடியாது அண்ணா ஏண்டா இது மாதிரி பூ போட்ட துண்டே எனக்கு துண்டு வந்தது குச்சிமிட்டாய்
உள்ள போய் படிக்கும்போது கூட ஊம்பிட்டே படிச்சு ஓடு பப்பு அப்பா இது ஒரே ஒரு ஆசனா இது மாதிரிஷா அம்மத்தோட முன்ன பின்ன நான் கவரே போட்டதில்லைண்ணா எப்படின்னு ஒரு டைம் மாட்டி பாருண்ணா சரி இப்படி காலத்துல மாட்டிக்க அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா பிள்ளைங்க இருக்குதா முயற்சி பண்ணிட்டு எப்பதான் முயற்சி பண்றேன் கடந்தோ இல்லையா ராஜர் ஏதாவது கேட்டாரா ஏண்டா சண்டாளா மனசார உங்க வீட்டுல இருந்து வந்தியாண்டா இங்க சாவறேன் பாருங்க மகா ஜனங்களே கேண்ட சட்டியோட இருக்கிற என்ன பார்த்தா சாவற மாதிரி தெரியுதா